என்ன ப்ரூனோ எதை பார்க்குற? இங்கே பாருங்க, மாடை பார்த்துன்னு இருக்கிறான் ப்ரூனோ. என்னடா ப்ரூனோ, எதோ என்ன பார்க்குற? என்ன பார்க்குறம்மா? மாடை பார்க்குறியா? மாடியா பார்க்குற? மாடை பார்த்துன்னு இருக்கிறான் ப்ரூனோ. ப்ரூனோ ப்ரூனோம்மா, தாய் சிவா போகலாமா? போகலாமாடா? மாடு ஆடை பார்த்தா ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாகிறாங்க, டெம்பர் ஆகிறான். அதுமாரி வண்டி பக்கத்தில் போனதையும் டென்ஷன் ஆகிறான். அவங்க மேலே எகிற பார்க்குறான், கடிக்க பார்க்குறான். ப்ரூனோ ப்ரூனோ பாருங்க, வால் ஆட்டுறது பாருங்க. அவர் மாடை பார்த்து வால் வேறு ஆட்டுறாரு. ஏய், இங்கே போகக்கூடாது, போகலாம். அவனை வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு வந்து இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அவனுக்கும் தண்ணி ஊற்றி லைட்டாக குளிப்பாட்டி விட்டுட்டு இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு கழுவிட்டு பக்காவாக கிளியர் பண்ணி வச்சுங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி ஃபுல்லாக கழுவி தள்ளிட்டு அவன், ஏன்னா 2 நாளாக மார்னிங் அவனை கூட்டின்னு போகலையா, சரி அதனால் இன்றைக்கி சாயந்தரம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிறதால இன்றைக்கி அவனை கொஞ்சம் கிளியர் பண்ணி இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுங்க. அவனுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஜில்லுன்னு ஒரு ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாடி ஹீட்டாகவே இருக்கும் அப்பப்போ. ஏன்னா அந்த ஹீட் ஆகிறப்போ தான் அவங்க டெம்பர் ஆவாங்க. ரொம்ப மண்டை சூடு ஏறிச்சுன்னா அவங்க டெம்பர் ஆகிடுவாங்க. அதனால என்ன ஆகுனா, யாரை பார்த்தாலும் உருன்னுவாங்க. அப்படியே கொஞ்சம் அவங்க கூலிங்லேயே இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு டெம்பர் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அதனால தாங்க. இன்னும் தாப்பால் செட் பண்ணலைங்க, தாப்பால் செட் பண்ண ஃப்ரீயாகவே இல்லை. ஒர்க்கால் மார்னிங்கே போயிடுறேன்னா, போயிட்டு அதோட மதியம் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் இவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே, பாய் வியூவர்ஸ், பார்க்கலாம்.